நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பி தொகுதி தனிமங்களோட அந்த எலக்ட்ரான் அமைப்பு அனதர் நேம் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னா 13ல இருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 18 வரைக்கும் வர்றது தான் பி தொகுதி தனிமங்கள் பார்க்குறோம். அப்போ 13க்கு என்ன பேர் அப்படின்னா ஹைகோஜன்கள், 14 அப்படின்னா டெட்ராஜன்கள், 4 அப்படின்னா நம்ம டெட்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெட்ராஜன்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 15 வந்து நிக்டோஜன்கள், 16 வந்து சால்கோஜன்கள், 17 7 அப்படின்னாலே நமக்கு ஹாலஜன்ஸ் தெரியும். ஓகேங்களா? 17னா ஹாலஜன்ஸ். ஸோ ஹாலஜன்ஸ்கள். நெக்ஸ்ட் 18 அப்படின்றது மந்தவாயுக்கள். இதோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னா அதோட வேலன்சி. ஓகேங்களா? அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது என்ன நம்பர் லாஸ்ட் டிஜிட் நம்பர் என்ன நம்பர் வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட 13 அப்படின்னா இங்க 3ன்றது தான் அதோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்போட எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க ஃபில் பண்ணி எலக்ட்ரான் அமைப்பு எழுதுவோம். ஸோ 13 அப்படின்றது இங்க பாருங்க NS2. அப்போ வந்து NP1. இதுல வந்து 3 எலக்ட்ரான் அப்படின்னா கம்பல்சரி 2 எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா S ஆர்பிட்டாலுக்கு வந்து போயிடும். மீதி வந்து 1 இருக்கிறது தான் வந்து P ஆர்பிட்டாலுக்கு வரணும் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம கிளாஸ்ல வந்து இன்னும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து 14 அப்படின்றது NS2. அப்போ 2 எலக்ட்ரான் வந்து Sக்கு வந்துடும், Pக்கு வந்து 2 எலக்ட்ரான் வந்துடும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில் ஆகிடும். இதில் 13ன்றது அந்த லாஸ்ட் டிஜிட் நம்பர் தான் வந்து அதோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பை வச்சு நம்ம ஃபில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதிகபட்சம் ஆக்சிஜனேற்ற நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி இந்த லாஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கோ 13 அப்படின்னா இந்த 3ன்றது தான் அதோட அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலை. அது வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம்ன்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 எலக்ட்ரானை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக இது கூட இதை விட நம்ம ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ 13 அப்படின்னா 3 எலக்ட்ரான் இருக்கா, இங்கே பாருங்க அந்த 3 எலக்ட்ரான் இருக்கா, அந்த 3 எலக்ட்ரானும் மேக்ஸிமம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடிஞ்சிரும். ஸோ அதனால தான் அதோட அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலை வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதிகபட்சம் ஆக்சிஜனேற்ற நிலை. பிற ஆக்சிஜனேற்ற நிலை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த S ஆர்பிட்டல்ல வந்து ரிமூவ் பண்ணாம இங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா P ஆர்பிட்டலுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து 14க்கு வரும்போது இங்க வந்து NP வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம P ஆர்பிட்டல் வந்து 3 போடுவோம். சிங்கிள் எலக்ட்ரான் இந்த டபுள் எலக்ட்ரானையும் ஃபில் பண்ண முடியும். அது வந்து +2. அப்படி இல்லைன்னா இந்த NS2 இருக்கு பாருங்க, இந்த NS2வையும் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ வந்து 4 வந்து பாசிபிள். ஓகேங்களா? பிற ஆக்சிஜனேற்ற அதுவும் நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் அதே தான். ஓகேங்களா? நமக்கு வந்து 3. அப்போ வந்து NP3 இங்க பாருங்க 3 வந்து 3 மட்டும் ரிமூவ் பண்ணலாம். அப்போ ரிமூவ் பண்ணுச்சுன்னா